மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பொதுவாக நவகிரகங்கள்லேயே குருன்னு சொல்லக்கூடியவர் சுப கிரகமாக இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு போக போகிறார் அடுத்த மே மாதத்தில். சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய காலத்தை ஆரம்பிக்க போகிறார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு கேதுவும் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு ராகுவும் வரப்போகிறார்கள். இதில் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களை உயர்த்த போகிறார். இந்த மேஷ ராசின்னு சொல்லும்போது 7.5 சனி கஷ்டமாக இருக்குன்றது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா முடியாதா? கஷ்டம் வந்துடுச்சு காப்பாற்றுங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கணுமா? கஷ்டத்தை நாமளே மேனேஜ் பண்ணி சொந்த காலில் நின்று அது மட்டும் இல்லாமல் அதை முறியடித்து நல்லாவும் வந்துடுமான்னு கேட்டால் நல்லா வர முடியும். 11ஆம் பாவத்தில் ராகு வரக்கூடியதுன்னு சொல்லுது ரொம்ப அற்புதமான விஷயம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியான பலனை இதை சொல்லலாம். ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லு, ராகு யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதனால 12ல் சனி வரார், அப்போ விரயம் செலவு ஆகணும். குரு தனகாரகன் 3ஆம் இடத்திற்கு போகிறார், முழுமையான பலம் கிடையாது. எங்கேருந்து பணம் வரும்? ராகு கிட்ட இருந்து வரும். அப்போ ராகு எப்படி பணத்தை கொடுப்பாருன்னு சொன்னால், வழக்கமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி பொருள் ஈட்டுறீங்களோ அதோட இன்னொரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்களா, பார்ட் டைம் ஜாப் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதை டெவலப் பண்ணணும். படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்களும் கூட பார்ட் டைமில் வேலைக்கு போகணும். வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும். அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு பலாபலன்கள் ஏற்படும். 11ல் ராகு வரும்போது பணம் கொடுப்பார், நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீங்க. ஆனால் தீய வழியில் பெரும் பொருளை பார்க்கணுன்ற எண்ணத்தையும் கொடுப்பார், பரீட்சை வைப்பார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் 7.5 சனி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போது நியாயமான நல்ல வழியில் பெரும் பொருள் உருவாக்குறதுக்கான முயற்சியை செய்யும்போது இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். ராகுக்குண்டான தேவதையான துர்க்கையை நீங்கள் வழிபட்டால் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வருஷமாக அமையும்.